அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய ஆன்ம தேடலில் ஒரு முக்கியமான ஒரு அனுபவப் பொருள் ஒன்றை நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது கொஞ்சம் நுட்பமான சிந்தனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எப்படின்னா, மனிதன் அறிவு ரீதியாக சில சாதனைகளை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. நல்ல அறிவை பெருக்கி கொள்ளணும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அதுக்காக படிக்கிறோம், பல்வேறு நூல்களை படிக்கிறோம், பல்வேறு பெரியவர்கள் சொல்கிறத கேட்குறோம், பல்வேறு இடங்களுக்கு சென்று சில அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இவ்வளவு அறிவு ரீதியான ஒரு தேடல்கள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கையில் சில விஷயங்களை அறிவை வச்சு முடிவு எடுக்க முடியலை. இன்னும் சொல்லப்போனால் அறிவு ஒரு எல்லை வரைக்கும் தான் செயல்படுது. அதுக்கு மேலே அறிவுனால் செயல்பட முடியல. நம்மளை தாண்டி ஏதோ ஒன்று தீர்மானிச்சிருக்கு. இது எல்லாருடைய வாழ்க்கை அனுபவங்கள்லையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு சின்ன அனுபவம். நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். ஒரு மணி நேரம் வேலை இருக்கும். இந்த 1 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு நான் ஏதாவது ஒன்று சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பானத்தை தயார் பண்ணி வச்சுட்டு நான் போகிறேன். இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கு இடையில் இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க, ஒரு விருந்தாளிகள் வந்துட்டாங்க. இந்த விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னா அந்த பானத்தை ஊற்றி கொடுக்கல, அது பானம் அப்படியே தான் இருக்குது. அவங்களுக்கு தனியாக இன்னொரு டீ போட்டு கொடுக்குறாங்க. அவங்க டீ சாப்பிட்றாங்க. டீ சாப்பிட்டுட்டு, ஆனால் அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, அவங்க ஒரு சமைச்சதை கொண்டு கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்து கொஞ்சம் பழங்களும் கொடுத்துட்டு, இப்போ நான் தயார் பண்ண அந்த ஜூஸ், அந்த பானம் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து விட்டுறாங்க அவங்கள்ட்ட. அதாவது மரியாதை விருந்தோம்பல் செய்கிறதையும் செஞ்சிட்டாங்க. பட் அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பழங்களும் கொடுத்து விட்றாங்க. ஆனால் நான் செஞ்சு வச்ச அந்த ஜூஸையும் கொடுத்து விட்றாங்க. நான் திருப்பி வந்தேன், ஜூஸ் சாப்பிட்லான்னு பார்த்தா இல்லை, அவங்கள்ட்ட கொடுத்து விட்டாச்சு அப்படி சொல்கிறாங்க. இது ஒரு சின்ன விஷயம். நாம் ஒரு கணக்கு போட்டு ஒரு வேலை பார்க்குறோம், அது ஒரு கணக்கு மாறிடும். இது எப்படி மாறுது? நல்லதுன்னு நிறையா புரிஞ்சிருக்கோம், ஆனால் அந்த நல்லதை செய்ய விடாமல் ஒரு கெட்டதை செய்கிறத நாம் மன ஒப்பியே செய்கிறோம். நாம் இது ஏன் நடக்குது? நல்லதுன்னு அறிவு ரீதியாக தெரிஞ்சாலும் இது இப்போ நான் சொல்கிறது கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இல்லை, 2 பேருக்கும் பொருந்தும்னு என்னுடைய அனுபவ சிந்தனை. அறிவு ரீதியாக முடிவு பண்ணாலும் ஏதோ ஒரு ஈர்ப்பு நம்மளை அறிவை தாண்டி செயல்பட வைக்க முடியுது. அந்த இடத்துல அறிவு கொண்டு நாம் தடுக்க முடியலை. பொதுவாக எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். நம்ம செய்யணும்னு நினச்சா மனசு செய்ய விடாது, பேசாமல் இருந்தால் கூட அதுவாக செய்யும். ஆனால் இதை செய்ப்பா, இனிமேல் இதை செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா அது செய்யாது, அது குதர்க்கமாக செய்யும். அதுக்கு இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, இதுதான் கேள்வி.
ஏன் நாம் அறிவு ரீதியாக முடிவு பண்ணது நடக்க மாட்டேங்குது? அல்லது அறிவு ரீதியான பல முடிவுகள் பலராலும் அது முடிவெடுத்தவங்களே மாற்றாங்க. இது ஏன் நடக்குது? இப்படி நடக்குது. நம்ம எதிர்பார்த்து ஒன்று போகிறது நமக்கு எதிர்பார்க்க மாதிரி நடக்க மாட்டேங்குது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறோம், ஆனால் அது வேறு மாதிரி நடக்குது. அதுக்கு ஏதோ காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அறிவு ரீதியான சில காரணங்கள்லாம் வந்தது. ஆனால் நமக்கு போட்ட கணக்கு அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எதிர்பார்க்காமல் போவோம், அது நமக்கு ஒரு கிடைக்க வேண்டியது ஒன்று கிடைக்கும். இதுக்கு நடக்குது. இது ஏன் அறிவால் தீர்மானிக்கின்ற ஒரு விஷயம் அறிவுக்கு அப்பாற்பட்டு தீர்மானிக்கப்படுகிறது ஏன்? அது ஏன் நம்மளுடைய அறிவினால் அதை ஒரு கட்டுப்படுத்தி கொண்டு வர முடியலை? எங்கனக்குள்ளே தான் இந்த கேள்வி வரும்பொழுது தான் என்ன உணர்வு தோணுது அப்படின்னா, ஏதோ ஒரு 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 வைப்ரேஷன், ஏதோ ஒரு சக்தி அதை மாற்றி அமைக்குது. நம்ம எதிர்பார்த்ததை நடக்க விடாமல் அது பண்ணுது, அல்லது நடக்க வேண்டியது வேறு மாதிரி நடக்குது. எல்லாம் அறிவு ரீதியாக முடிவு பண்ணதுக்கு முன்னாடி வேறு மாதிரி நடக்குது. இது ஏன்? இதுக்கு என்னுடைய தேடல்களில் எனக்கு மனதுக்கு மாற்று கருத்து இல்லாத புரிதல் என்ன அப்படின்னா, இங்கே தான் அவரவர்களுடைய ஊழ்வினை தொடர்கிறதோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. ஏன்னா உங்களுக்கு அந்த அறிவு ரீதியாக நினச்சாலும் அந்த சங்கடங்களை அல்லது சந்தோஷங்களை அது தீர்மானித்து உங்களை அனுபவிக்க வைத்து, அந்த அனுபவித்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய கரும வினைகளுடைய விளைவுகளாக அனுபவிக்க வைத்து, இந்த உலகத்தில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அப்படின்னு ஒரு புரிதலுக்கு வர்ற வரைக்கும் அந்த ஊழ்வினை நம்மளை தொடருது. அதனால் இதில் என்ன, இதை புரிஞ்சுக்கிறதுனால என்ன அப்படின்னா, நமக்கு சிரமம் வரும்போது அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது நடக்கணும்னு இருந்துருது. அதோட போராடும் பொழுது நமக்கு அது நடக்கக்கூடாதுன்னு போராடும் பொழுது நமக்கு நிறையா ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, நிறையா மன அழுத்தங்கள் வருது, கவலைகள் வருது, குழப்பங்கள் வருது. அது இயல்புக்கு நடக்க விடுறது தான் நல்லது. இது அறிவு ரீதியான வாதமாக தெரியலையேன்னு படும். அதாவது நாம் இப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, இப்படி நடக்க வைக்கிறது அப்படிங்கிறதுல அது கொஞ்சம் சிரமத்தை தரும். அந்த இடத்தில் நல்லது சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் நல்லதாக நடக்கட்டும், கிடைப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். இதை மாற்ற முடியாது. எப்பொழுது நமக்கு அந்த மாதிரி அழுத்தங்கள் வருதோ அது நம்மளுடைய ஊழ்வினையினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அடுத்த கட்ட வாழ்க்கை சிந்தனைக்கு போகும்போது மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம். சிறிது சிறிதாக கரும வினை தாண்டி வரும் பொழுது நிச்சயமாக அது ஒரு சுபிட்சமான உலகத்துக்கு அது எடுத்து செல்லும் என்ற ஒரு புரிதல் என்னுள் இருக்கிறத வச்சுக்கிட்டு நான் என் வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுறேன். சரியாக இருந்தால் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். நன்றி. பார்க்கலாம்.